இந்தாங்க இந்த மாச வட்டி. அச்சா, இந்த ப்ரோனோட்டை படிச்சு பார். சார் இதுல 2500 ரூபாய் இருக்குது. வட்டி மாசம் 250 ரூபாய். என்ன சார்? இதுல ஒரு கையெழுத்து போடு. ராம் ராம். இந்தாங்க பார்சல். தேங்க்யூ. 1200 ரூபாய் பில். ஓ, அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை. இவ்வளோதான் இருக்கு. மிச்ச பணம் நான் மாசம் மாசம் தரேன். சரி வரேன். பாத்தியா, உன் முகூர்த்தத்தை கட்டிக்க பட்டுப்படி வாங்கிட்டு வந்துருக்கு. எப்படி நகை பாரு. இது தாலி, இது தாலி செயின். என்னென்ன நூல் மாதிரி இருக்கு? 4 பவுண்டுமா? அது கொஞ்சம் கனமா பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கனமா பண்ணிக்கலாம். இது என்னது? பழையலா? இவ்வளவு மெலிசா எப்படிதான் பண்ணானோ? இதுக்கே 7000 ரூபாய் பணம் ஆச்சுமா. இதை விட நல்லா செய்யணும்னு ஆசை இருக்கு, வசதி இல்லையே. இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? அவர் தான் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சமா, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க நினைச்சேன். சரி, நான் நினைச்சது எது செய்யா இருக்கு. லட்சுமி, நான் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு மற்ற பாடலாம் பார்த்துட்டு வரேன். டேய் எனக்கோ மேலுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். எப்படி வரேங்க? கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றாரு தெரியுமா? அவரு முஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டியே. வேணும் தான் பேசினேன். அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாம் புதுசா வந்திருக்காள் அவ செய்யற வேலை. எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்றீங்கன்னு தலையணை மந்திரம் போட்டு அண்ணன் மனசை கலைச்சிருக்கா. இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காதே. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல. ஆமா, எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. எங்க அம்மா அப்பா இருந்தா எனக்கு இந்த கதி வருமா? கமலா, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுக்கோ. தேவையானவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு லட்சுமி, ஏய், என்னடா இதெல்லாம்? உங்க தங்கச்சியை கேளுங்க. ஏன் உன் வாயில கொல்கட்டையா வச்சிருக்கேன்? சொல்லி தொலைய. நானும் அவங்க தங்கச்சிக்கு மெலிசா வளையலையும் நூல் மாதிரி தாலியும் செய்ய சொன்னேன். எல்லாத்தையும் என்ன வச்சுக்க சொல்லி உங்க தங்கச்சி திட்டிட்டு இருக்கு. அப்படி என்ன திட்டிட்ட? என் கண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே உனக்கு பிடிக்கல. சண்டைக்கே நான் அலையிற. நானும் அலையிறேன். காலையில 7:30 மணி முகூர்த்த வச்சுக்கிட்டு இப்ப போய் தயார் போய் அதெல்லாம் திருத்து உள்ள வை. போங்க போங்கம்மா. கமலா, புறப்படலாமா? அப்போ நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வரேன். என்ன இந்த அண்ணனை மறந்துடாத. அடிக்கடி வந்துட்டு. என்னென்ன இப்படி அழுவுற? நான் எங்க போறேன்? இதே ஊர் தானே. போயிட்டு வரேன். நல்ல நல்ல வரேன். வாங்க போலாம்.
வழியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய சுமை குறைஞ்சது. பெரிய சுமை கூடி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கல்யாணத்துக்கு வாங்கின கடன் பத்தி சொல்றியா? ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கல. நீங்க அழறீங்க, அவ சிரிச்சுக்கிட்டே போறா. இப்படி வளர்த்த அண்ணனை பிரிஞ்சு போறமேன்னு துளி பாசமாவது இருக்கா? சேச்சே, பாசம் இல்லைன்னு சொல்லாத. சின்ன பொண்ணு தானே, புருஷன் வீட்டுக்கு போறாங்கிற சந்தோஷம். சும்மா மழுப்பாதீங்க. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்து இவ்வளவு செஞ்சா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். என்னை யாரும் கொண்டாடவும் வேண்டாம், கீழே போட்டு உடைக்கவும் வேண்டாம். அது சரி, எனக்கு தெரியாம கேக்குறேன். கழிச்சு போயிருக்கேன். ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா. நான் ஆழத்தில் அடக்கி வச்சிருக்க உணர்ச்சிகளை நீ வேற கிளறி விடாத. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். குட், வெரி குட். டேய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எனக்கு எப்போ தெரியும். இது கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக்கு தெரியுமா? டேய், நீ ஒழுங்கா படிச்சிருந்தா எப்போ பாஸ் பண்ணிக்கலாம் இல்ல? 2 வருஷமா பாக்குறேன், பீஸ் கிளாஸ் விட்டு நகர மாட்டேங்கிறான். பாஸ் பண்ணிடுவேன். இது வருஷத்தையா? சரி சார், டிஃபனாவது ஒழுங்கா சாப்பிடு. தாரம், உன் சாதனைக்கு ஈடே இல்லை. 6-7 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட. உன் தம்பிய BA வரைக்கும் படிக்க வச்சிட்ட. வெரி குட். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி, என் தம்பி வேலை விஷயமா? அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 ரூபாய் தர சொல்றேன். போக போக பாத்துக்குவோம். இந்த வேலை எனக்கு வேண்டாம். ஏ, நான் முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்கேன். நீ வேண்டாம் சொன்ன இப்படி? அதுக்கு இல்லண்ணே, 6வது கூட படிக்காத நீ 900 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பெரிய வேலையில சேர்த்து விடுன்னு பிராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும். ஏய், முதல்ல நான் இந்த கம்பெனிக்கு சேரும்போது மாசம் 50 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா. சரி, அதை விடு. பாரு, அந்த பெரிய வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேரு. இல்லைன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பார். இல்ல அண்ணே, இப்ப நான் இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தா எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கா ட்ரை பண்றத விட்டுடுவான். ரகு இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தான்னா மாசம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கோம். என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த கஷ்டம் எல்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே. சக்திக்கு மீறி செலவு பண்ணி யார் கடங்காரனா சொல்லுங்க. எல்லாம் உன்னாலதான். உங்க அப்பா 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அதனால தான் வந்து கட்டிக்கிட்டேன். அந்த குப்புசாமி சொன்ன பொய்க்கு நான் என்னங்க செய்யறது? அதை விடுங்க. மாசம் என் சாப்பாடு செலவுக்கு அதிகமா 100 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கெல்லாம் கூலி போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ரூபாய்க்குள்ளேதான் ஆகும். இல்ல 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். புரிஞ்சுக்கிட்டா சரி. வாங்க. அண்ணே, என் ஃப்ரெண்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டான். மாசம் 1200 ரூபாய் சம்பளம். ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி அந்த 300 ரூபாய் வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தா என் எதிர்காலமே பாழா போயிருக்கும். அரே சந்தானம், சந்தானம் நில்லு. 2 மாசமா டிம்கே குடுக்குற வட்டி என்ன ஆச்சு? அடுத்த மாசம் தரேன். அரே என்ன படா ரோதனையா போச்சு. சுத்த மானங்கட்ட ஆளா இருக்கிற. பணம் கொடுக்க முடியல, என்னத்துக்கு கடன் வாங்குற? வவுச்சர் சோறுங்களே. யோ, மரியாதையா பேசு. 2500 ரூபாய்க்கு 250 ரூபாய் அநியாய வட்டி. ஏன் அவசரத்துக்கு வாங்கினேன்? இனிமே தர முடியாது. வட்டி ஜாஸ்தினா பறிச்ச கொடு. பணம் தேவைங்கும் போது கால் பிடிக்கிறது. வட்டி கேட்டா ஜாஸ்தி சொல்றது. மானம் போடும். என்னங்கோயா பாருங்கயா. நாளைக்கு உன் பணத்தை கொண்டு வந்து மூஞ்ச ஏறியற. நாளைக்கு தரல மரியாதை போடும்.
என்னையா அதான் நாளைக்கு தரேன். அரை உன் வட்டி எங்கய்யா? அது ரெடியா இருக்குங்க. முதல்ல வட்டியும் முதலுமா பணத்தை அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிடும். அப்பதான் எனக்கு சமாதானம். என்னது ஆபீஸ் கிட்ட கண்ணா பேராம பேசுறான். வாடா வா. அண்ணே ஸ்வீட் எடுத்துக்க. இன்னைக்கு முதல் மாசம் சம்பளம் வாங்கிடுவோம். பண்ணி கொடு. அண்ணே இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். 800 ரூபா விலை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணே ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. வாட்ச், புது துணி இதெல்லாம் வாங்கணும்னு. இன்னைக்கு தானே என் ஆசை நிறைவேறிருக்கு. அண்ணே எனக்கு வேலை வாங்கி கொடுத்தானே என் ஃப்ரெண்டு. அவன் ஒரு பிளான் சொல்லியிருக்கான். அதாவது மாசம் நான் வாங்குற சம்பளத்துல 750 ரூபாய் அவன் கையில கொடுத்துடணும். வருஷ கடைசியில 9000 ரூபாய் ஆகும். அவனு ஒரு 10,000 ரூபாய் போடுறேன்னு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நல்ல பிளான் தானே? என்ன எப்படி எங்க பிளான்? நல்ல பிளான். அண்ணே இத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அமையறதுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் செய்திருக்கணும். முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கான்ல, ஆசை செலவு பண்ணிட்டேன். நான் பெரிய ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன இதெல்லாம்? முதல்ல அவன் கடனை தீர்த்துருங்க. என்ன இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு வசதி வரும்போது வாங்கி கொடுங்க. விளையாட்டியா? முதல்ல போட்டுக்காது. காதுல கையில ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா இருக்கு. பொண்டாட்டி நகை எப்படி வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இத பாருங்க. இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லுவேன். என்ன அது? முதல்ல இதை வாங்கிக்கிங்க. வேணா சொல்லல. வாங்கிக்கிங்கன்னா என்ன அது சந்தோஷமான சமாச்சாரம்? எனக்கு கையில காதுல இல்லைனாலும் விலை மதிப்பில்லாத ஒரு நகை என் வயித்துல உருவாகிட்டு இருக்கு. அப்போ பிள்ளைக்கு என்ன பேர் வைப்போம்? உன் பேர் லட்சுமி, என் பேர் சந்தானம். பிறக்க போற பிள்ளைக்கு கண்டிப்பா ஆண் பிள்ளை தான் பிறக்கும். குபேரன் பேர் வச்சிருவோம். லட்சுமி, சந்தானம், குபேரன். அம்மாவை பாக்குறான். பாட்டி பேரு அம்மாவை பாக்குறேன். என்ன பாருடா. வாங்க வாங்க கமலா, உங்க அண்ணன் வரான்னு பாரு. வாங்க உட்காரு. நல்லா இருக்கேம்மா. எல்லாம் பாட்டு மாதிரியே இருக்கா. பிள்ளை நல்ல சொல்லுங்க. பிள்ளை பேர் வச்சாச்சா? இன்னும் இல்ல. இல்ல பாரு, இது பாரு குழந்தைக்கு சட்டை. வணக்கம். ஒரு பேரை பார்த்துட்டு போலாம். போன வாரமே சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். உடனே வர முடியல. பரவாயில்ல, போயிட்டு வரோம். என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. பரவாயில்ல, இன்னும் வரேன். என்ன கமலா வந்த உடனே போறாங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லக்கூடாதா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. தங்கச்சி குழந்தைய பார்க்க எவ்வளவு பெரிய சீதனம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. சந்தானம், சந்தானம், என்னப்பாச்சு உங்க பிரஸ் தைக்கலாம்? அதை ஏன் கேக்குற? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம். அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி, கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம் வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 200 ரூபாய் இருந்த பாரு. இல்லன்னா இல்ல இல்ல கொஞ்சம் என்னென்ன இந்தாங்க. தேங்க்ஸ்.
இந்த ஆளு. தேங்க்ஸ். வர ரகு. மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டா தானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்றேன். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுதி தரேன், நல்ல பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும். என்ன சந்தானம், சந்தானம் வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் வரேன். பிரச்சனை இந்தாங்க. சந்தானம் கொடுக்க சொன்னானே? இல்ல, நானா தான் கொடுக்குறேன். இல்லன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிரை எடுப்பாரு? அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைவேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். அழகப்பா, கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையே? என்ன போயிட்டு அனல கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம், அதான். நான் இல்லைன்னா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு. என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம், எல்லார்கிட்டயும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு கூட முடியாது சொன்னால? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசிருப்பான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அவன் என்ன சொன்னா? அது சொல்லப்பா, என்ன சொன்னாவ? அந்த வந்து இது ரகு, ரகு, என்னென்ன அழகப்பா சார் கேட்டுதான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பு இல்ல? அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே, அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல, என்ன வாயை பத்தி சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம், 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது. இங்க யாருக்கு ஒண்ணு திமிரு கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன். 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோள சுமந்த வேண்டானா? உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படியே நான் நன்றி கிட்ட போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேனே, ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படி சொல்லி கொடுத்திருக்கேடா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன். சரி, அதை விடு. எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ ஒரு தடவை கேட்டிருக்கியா? நீ கேட்காதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது எது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தினேன், சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்ததெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான் வரேன். ரகு, நான் சொல்றது கேளப்பா. ஏதோ என் மனசுல இருந்தது வெளியே கொட்டிட்டேன். நான் அதை செஞ்சேன் இது செஞ்சேன் சொன்னது உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்லப்பா, மத்தவங்க மனசை நீ புண்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னால தாக்க முடியாதுப்பா. இனிமேல் உனக்கு சுமையா இருக்க நான் விரும்பல. ரகு, நிஜமாவே போக போறியா? ஆமா, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சொல்லு ரகு, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சொந்த அண்ணன் உணர்ச்சி வசத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு போடுமா? போங்க உள்ள. சும்மா நடிக்காதீங்க அண்ணி. நீங்க வந்த பிறகுதான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு.
நீங்க தான் அவர்கிட்ட உங்க தம்பியை படிக்க வச்சுக்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, உங்ககிட்ட தராம அவரே வச்சுக்கிறாரு, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி அவர் மனசை கழிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே இங்க இருந்தா என் கௌரவம் போயிடும். நான் வரேன். கேட்டீங்களா? நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை தப்பா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? சொல்லுங்க. சிறகு முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ள இருக்காதுமா. லட்சுமி அவன் சொன்னது கேட்டியா? நான் அவனுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாம் டைரியில எழுதி வச்சிருக்கானா? அது கணக்கு பார்த்து வட்டியோட திருப்பி கொடுத்துருவானா? 6 வயசு இல்ல, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது சொன்னதுனால தானே என் தம்பி என்ன விட்டு போயிட்டான். லட்சுமி, என்னை பெருமைப்பட்டுக்கு வர சொன்னேன். என் பாசத்தை அவன் புரிஞ்சுக்கல. பையன் அழகா ஒன்ன மாதிரியே இருக்கான். சார், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. சரி. இந்தாங்க பில். என்னங்க பில் எவ்வளவு ஆச்சு? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ரகு அண்ணன் இருந்து லெட்டர் வந்திருக்கு. அது ஆரம்பிச்சிருக்க புது கம்பெனியில 100 ரூபா சம்பளம் போட்டு வேலை தர்றேன். அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே புறப்பட்டுவான்னு எழுதியிருக்கு. போகட்டுமா? போயிட்டு வா. ரகுவை கேட்டேன்னு சொல்லு. என்னம்மா, நாளைக்கு வரேன்ட்டு போனாரே, 4 நாள் ஆகுது, இன்னும் மறக்கானுமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க. வந்துட்டு வருமா? பணம் கட்ட முடியாதவங்களா தர்மாசுத்திரி போகணும். என்னப்பா ஏன் தயங்குற? என்னப்பா விஷயம்? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இது ஏப்பா சங்கடப்பட்டு சொல்றேன்? மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. அவங்க ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வரணும். இப்ப உனக்கு எவ்வளவுப்பா பணம் தேவை? 640 ரூபாய். அது போதுமில்ல? இந்த 700 ரூபாய் இருக்கு. முதல்ல போய் அந்த காரியத்தை கவனி. யார் அது? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவன். ரொம்ப நல்ல பையன். நான் வரேன் லட்சுமி. என்னங்க, வரும்போது குழந்தைக்கு மறக்காம ஒரு பால்டீன் வாங்கிட்டு வாங்க. பாட்டினா போன வாரம் தான் ஒரு பாட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் நீயே சாப்பிட போது இருக்க. பச்சை குழந்தை அவ்வளவு பாலா சாப்பிடும். சும்மா இருங்க, உங்க கண்ணே படும் போல இருக்கு. குழந்தைக்கு இதுதான் ஆகாரம். சரி சரி. போஸ். என்னங்க? ரகு கல்யாணமா? அது நாளை மறுநாள்.
பேருக்காவது ஒன்று நேரில் சொல்லியிருக்கலாம்ல. இவங்க எல்லாம் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், முன்னுக்கு வந்துட்டாங்க. அழகப்பா சொல்ற மாதிரி அதெல்லாம் நினைச்சுதான் சந்தோஷப்படணும். என்னப்பா சந்தானா இவ்வளவு லேட்டு? முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஏன்? உனக்கு கடன் வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்கிருந்து வர்றோம். என்னாச்சு? முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்தவித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ சார் ஆர்வத்துல போய் அவர் மேல விழுந்தான்னா பொச்சுக்குன்னு போயிருமாப்பா. உங்களுக்கு இந்த நிலைமை என்ன என்னால நம்பவே முடியல. கொலைப்படுறீங்க முதலாளி, சீக்கிரமே குடும்பம் ஆயிடும். அப்படி குடும்பம் ஆகலைன்னா அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கு முதலாளி. உங்க பிரயத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வரேன் முதலாளி. என்னையா அது? சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்கே இருக்கிறாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட்டில் லித்தோ ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லயே தான் இருக்கிறோம். அத உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க. நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்ட கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. சார் கூப்பிட்டீங்களாமே? என்னப்பா இது? கணக்கு வழக்கு இல்லாம பணம் வாங்கியிருக்க. உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்து இருக்க. உங்க அப்பா கிட்ட கெட்ட வாங்கிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். சார் இது ரொம்ப நியாயம். 20 வருஷமா இந்த கம்பெனில ஒழிச்சிட்டு இருக்கேன். உன் டிஸ்மிஸ் பண்ணலப்பா. பணத்தை கட்டி திரும்ப வேலைக்கு வா. நீ போலாம். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க. இப்போ நான் எங்க போறேன்? காலப்படாத, தைரியமா. அப்பா எப்படி பாருங்க? மருந்து சாப்பிட்டீங்களா? ஏப்பா சண்டாளுக்கு வேலை நீட்டிட்டாமே. அவங்க அப்பா செத்துல இருந்து நம்ம கிட்ட உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்க. அவர் சேர்த்துக்கப்பா. என்னப்பா இது? கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாம கம்பெனி நடத்த என்னால முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேரட்டும். இல்லன்னா நான் சேர்த்துக்க முடியாது. நீங்க சொல்றதுக்காக மறுபடியும் அவனை நான் வேலைக்கு சேர்த்துட்டா நான் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ஆபீஸ்ல எனக்கு என்ன மரியாதை? நான் சொல்றேன் கேளு. முடியாது. இப்படி அடிக்கடி நீங்க என் நிர்வாகத்துல தலையிடுறதா இருந்தா நான் வேற வேலை தேடிக்கிறேன். நீங்க சந்தானத்தையே மேனேஜர் ஆக்கி ஆபீஸ் நடத்தீங்க. ஐயா, எனக்காக அவங்க நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இத்தனை நாளும் உங்க இடையில இருந்தேன். இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் உங்க கம்பெனியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க உடம்பை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நான் வரேன் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிக்கு ஈவு இறக்கமே இல்லாத இப்படி ஒரு மகனா? அப்பாவை போல புள்ள, அண்ணனை போல தம்பி இருக்கணும் சட்டமா என்ன? ஏங்க, நம்ம ரகு ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி ரொம்ப பிரமாதமா நடக்குதாமே? ஆமா, கேள்விப்பட்டேன். அவன் காலு போய் விட சொல்றியா? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் பேரு காலில் விடுறதா?
தானாடாட்டாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்க. சும்மா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்க. அவர் என்னதான் செய்யறாருன்னு பாப்போம். என்ன பாலா? ஒண்ணுமில்ல, போஸ்ட்மேன் கிருஷ்ணன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சந்தானம் இல்ல? என்னம்மா அவருக்கு வேலை போயிடுச்சாமே? தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு புடவை வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. பாதிக்கு மேல பாக்கி நிக்குது. வந்த உடனே கடைக்கு வர சொல்லுங்க. இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. நான் வண்டி எடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து போயிருக்கேன். ஆமா பாலு, தெருமுனையில இருக்கிற மார்வாடி கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சாமான்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வா. உனக்கு எத்தனை தரேன். அன்னைக்கு தம்பிக்கு லெட்டர் எழுதுன்னு சொன்னேன், பதிலே காணும். இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க. தப்புதாங்க, வேற வழி தெரியல. வெயில் தாங்க முடியாதப்ப பாம்பு நிழல்ல தவளை ஒதுக்குமா? பிடிஞ்சு எழுந்திருச்சா கடங்காரங்க பேசுற பேச்ச காதுல கேட்க முடியல. உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில் தானே செய்யறாரு. சும்மா வேண்டாம், வட்டிக்கு கேட்டு பாருங்க. அப்படியே கொடுக்கலனாலும் புதுசா நம்ம எதை இழக்க போறோம்? சீர் கொண்டு போய் கொடுத்தாதான் சகோதரியும் சொல்லுவாங்க. நான் என்னத்தை கொண்டு போய் கொடுக்குறது? சரி, உன் திருப்திக்காக நான் போறேன்.